தீர்மானம் எண் 1 1976 ஆண்டு 42வது திருத்தத்தின் மூலம் அரசமைப்பு சட்டத்தின் வகுப்புரையில் சேர்க்கப்பட்ட சோசலிஸ்ட், செக்யூலர் ஆகிய சொற்களை நீக்க வேண்டும் என்று பாஜகவினர் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு 2024 ஆண்டு நவம்பர் மதம் சார்ந்த இந்துத்துவ பாசிச நாடாக நிலைப்படுத்தப்படும். எனவே மதம் மக்களுக்கானதே தவிர அரசுக்கானதல்ல. 3வது தீர்மானம், குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். இது கொரோனா டைம்ல கொண்டு வந்தாங்க. தீர்மானம் எண் 4, தேசிய மக்கள் தொகை பதிவேடு, தேசிய குடிமக்கள் பேரேடு ஆகியன தயாரிப்பதை கைவிட வேண்டும். தீர்மானம் எண் 5, மதத்தின் பெயரால் ஏவப்படும் வன்முறைகளை கட்டுப்படுத்துவதற்கு சிறப்பு சட்டம் வேண்டும் என்று. தீர்மானம் எண் 6, கும்பல் கொலைகளை பயங்கரவாத குற்றமாக அறிவித்திட வேண்டும். தீர்மானம் எண் 7, ஜம்மு காஷ்மீரை மீண்டும் மாநிலமாக அறிவிக்க வேண்டும். தீர்மானம் எண் 8, மதம் மாறியவர்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமைகளை வழங்க வேண்டும். அடுத்து 9வது, சமவாய்ப்பு ஆணையத்தை அமைத்திட வேண்டும். தீர்மானம் எண் 10, பீகார் மாநிலம் புத்தகயாவில் உள்ள மகாபோதி விகாரையை பௌத்தர்களிடமே ஒப்படைக்க வேண்டும். 11வது தீர்மானம், வழிபாட்டு தலங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டத்தை விளக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு சட்டம் இருக்கு. கடைசி தீர்மானம் 12வது தீர்மானம், பொது சிவில் சட்டம் கொண்டு வரும் முயற்சியை கைவிட வேண்டும்.